ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் நாம் உட்காந்தே வேலை செய்கிறோம். இதனால் என்ன ஆகுதுனாக்கா இடுப்பு வலி, கை கால் வலி, கழுத்து வலி எல்லாம் வந்துடுது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த சோளம், இந்த சோளத்தில் நிறைய கால்சியம் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம், அதுலேயுமே நிறைய கால்சியம் இருக்குது. சோளம், சப்போட்டா பழத்துலேயும் நிறைய கால்சியம் இருக்குது. இது தவிர இன்னொன்று என்னென்னா பிரண்டை, இந்த இருக்குல்ல பிரண்டை, இந்த பிரண்டையில் நிறைய கால்சியம் சத்து பிரண்டையில் நிறையவே இருக்குது. இது வந்து நம்ம வந்து துவையலாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும், தெரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும் பிரண்டை. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதை துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு வந்து இந்த இடுப்பு வலி இதெல்லாம் வந்து டக்குன்னு வராது, கொஞ்சம் தாங்கி பிடிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம உட்காந்து வேலை செய்கிற யார் வேணாலும் எடுத்துக்கலாம். டிரைவர் எடுத்துக்கலாம், டிரைவர் வேலையெல்லாம் பார்க்குறாங்களா அவங்களா இருக்கட்டும், டெய்லர் வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான பொருளெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு வந்து கொஞ்சம், அதாவது நமக்கு இடுப்பு வலி வராமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாதிரியான கால்சியம் உள்ளதாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா. இந்த பிரண்டை எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். சாதாரணமாக நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா சமைக்கும்போது கையில் அரிப்பு வந்துடும். ஏன்னா இதை கட் பண்ணி தான் செய்யணும், கையில் அரிப்பு வந்துடும். இதை தவிர நம்ம சாப்பிட்டோம்னா நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். இது ப்ராப்பராக எப்படி செய்கிறதுன்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.